ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று விசுவாவசு தமிழ் வருடம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி, தனுசு மாதம், ஹேமந்த் ருது, தட்சிணாயனம், 31/12/2025 டிசம்பர் மாதம், புதன்கிழமை. இன்று கிருத்திகை, இன்று கீழ்நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 9:05 10:05 வரை, மாலை 4:45 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 2 மணிலிருந்து 3 மணி வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. குளிகை காலை 10:30 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய சூலம் வடக்கு திசை, பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் காலை 6:26 இன்றைய திதி இன்று அதிகாலை 1:34 வரை ஏகாதசி, இன்று இரவு 11:16 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:03 வரை பரணி, பின்பு இரவு 11:26 வரை கிருத்திகை, பின்பு ரோஹிணி. இன்றைய அமிர்த யோகம் இன்று காலை 6:25 வரை சித்த யோகம், பின்பு இரவு 11:26 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 1:34 வரை பத்திரை, பின்பு பிற்பகல் 12:25 வரை பவம், பின்பு இரவு 11:16 வரை பாலவம், பின்பு கௌலவம். இந்திய நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண்கள். இன்றைய ஜீவன் இன்று அதிகாலை 12:50 வரை உயிரற்றவை, பின்பு முழு வாழ்க்கை. இன்றைய சந்திராசிரமம் இன்று அதிகாலை 1:03 வரை அஸ்தம், பின்பு இரவு 11:26 வரை சித்திரை, பின்பு சுவாதி. இன்றைய கிரக பலன் பார்த்தோன்னா, ரிஷப ராசியில் சந்திர பகவான், மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், தனுசு ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், கும்பராசியில் ராகு பகவான், சனி பகவான். இன்றைய ராசி பலன் பார்த்தா, இந்த மேஷ ராசின்னு பார்த்தா கொஞ்சம் உங்களுடைய ஒரு விஷயத்தை நீங்கள் இருக்கின்ற அந்த சாந்தமான குணத்தால், அந்த பக்குவத்தால் நிறைய விஷயங்களுக்கு சாதிக்கக்கூடிய நாள் அமைது உங்களுக்கு. ரிஷபராசின்னு பார்த்தா ஒரு செயலும் நீங்கள் பிரதிபலன் பார்க்க செய்கின்ற போது அந்த பிரதிபலன் பலனாக ஒரு புகழ்மல்ல பெருமை கிடைக்கக்கூடிய நாளாக இன்று அமைகிறது. மிதுனராசி அன்புக்கு செய்கின்ற வேலையை கஷ்டம் நினைக்காம ரொம்ப அனுபவித்து அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறது அவங்க ஒரு வேலையை முடிச்சால மனதுக்கு ஒரு நிம்மதியும் சுகத்தையும் பெறக்கூடிய நபராக நாளாக போகுது. கடகராசியும் பார்த்தவங்களுக்கு உங்கள் நலலாம் மற்ற நலத்தையும் சேர்த்து நீங்கள் விசாரிக்கிறதால, நல்லா நினைக்கிறதால உங்களுடைய நலன் நிறைந்த நாளாக இன்று நாள் உங்களுக்கு அமைகிறது. சிம்மராசினை பார்த்தா கொஞ்சம் பயமில்லாமல் தெளிவாக தைரியத்தோடு எதையும் முன்னெடுத்து செல்லக்கூடிய நபராகவும் நாளாக இருக்கேன் உங்களுக்கு. கன்னிராசிக்கு எது செஞ்சாலும் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படுங்க. அகலக்கால இருக்க தான் தயவு செய்து வேண்டாம். சிந்தித்து செயல்படும்போது கொஞ்சம் நல்ல ஒரு எண்ணங்கள்லாம் தோன்றவங்களுக்கு. துலாமசனை பார்த்தா எந்த விஷயம் செஞ்சாலும் அந்த விஷயங்களை செய்து முடித்த ஒரு மனநிறைவு திருப்தி தரக்கூடிய ஒரு நபராக நான் இருக்கேன். விருச்சிக ராசின்னு பார்த்தா கொஞ்சம் யார் எவ்வளோ உங்களை டென்ஷனாக போகும்போது கொஞ்சம் அமைதியாக இருக்க போகிறீங்க. அந்த அமைதியாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னெடுப்பினை கொடுக்கும்போது ஒரு அமைதி ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசி என்பதுக்கு தேவையெல்லாம் பேசிட்டு தேவையெல்லாம் ஒரு செயலை செஞ்சுட்டு பின்னாடி வருத்தப்படுவதை விட முன்னாலே யோசித்து நம்ம சில விஷயங்கள் செய்வது பேசுவது நல்லது உங்களுக்கு. மகராசின்னு பார்த்தா உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு நாள். அடுத்தவங்களுக்கு கேட்காமலே சில விஷயங்களை நீங்கள் செய்து அது மூலம் ஒரு மனதிருப்தி அடையக்கூடிய ஒரு நன்மை நாளாக அமைகிறது உங்களுக்கு. கும்பராசிக்கு பார்த்தோன்னா நல்லா ஒரு வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ராகு சனி இருக்காங்க. ராகுவால் ஒரு பிரம்மாண்டமான அதிகப்படியான ஒரு வருமானத்தை நீங்கள் பெறக்கூடிய நாளாக அமைகிறது. வரராசின்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தான். இந்த நாள் முழுவதும் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக
இந்த நாள் அமைகிறது. அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த ஒரு இனிய நாளாக ஒரு வெற்றி நாளாக அமைய வேண்டிய சந்திப்போம். நன்றி, வணக்கம்.